ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் சால்னா வைக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கல்லையே பாட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி கொருணை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதே பேனில். இப்போ இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. இதையும் நம்ம சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வெடிக்கும், வெடிச்சிச்சுன்னா வறுப்பட்டுச்சுன்னு எடுத்து ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு ஒரு கண்ணாடி வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சிக்கன் சால்னா செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி சின்ன பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, இது கல்பாசி போட்டுக்கோங்க. பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வாஷ் பண்ணி வைக்கிற சிக்கனை போட்டுக்கோங்க. கறியை போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பேனில் நம்ம உரிச்ச நிலக்கல்ல எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சு நம்ம கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே 2 ஸ்பூன் சீரகப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மத்தப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே 1 கை கருவேப்பிலை, 1 கை புதினா இதையும் போட்டு நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டை ஊற்றிட்டு இது கூட நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செய்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா யாருமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.